ஆல். கேரளா ஃபேமஸ் தீயல் எப்படி பண்ணலாங்கிற ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எங்கள் மாமி ஒரு மெத்தடில் பண்ணுவாங்களாம், எங்கள் அண்ணி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயில்டாக எப்படின்றத கேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள் நான் முருங்கைக்காய் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வதக்கி அரைக்கிறதுக்கானதும் சிலது எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறோம். ஸோ அதை ஊற்றி ஒரு காய்ச்சல் தேங்காவை நல்லா முருகலாக ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ அதே தேங்காய் எண்ணெயில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சில பொடிகள் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா 2 பெரட்டி அதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல அந்த தேங்காவையும் இதையும் ஒரு பேஸ்ட்டாக கொர பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் அதே கடாயில் கூட கொஞ்சம் நல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு தாளிப்புக்காக கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வத்தல் கிள்ளி போட்டு அப்புறமா ஒரு நார்மல் சைஸில் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச காய்னா ஒன்று தான். இப்போ எங்கள் மாமியெல்லாம் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. பட் நான் முருங்கைக்காய் மட்டும் போட்டு பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் லேசாக உப்பையும் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்ல முருங்கைக்காய் பாயில் ஆகிற வரைக்கும் கொதி விட்டுற வேண்டிதான். பார்த்திங்களா, இப்போ நல்ல சுருண்டு வந்துருச்சு, முருங்காயும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சதை ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிய விட்டுற வேண்டிதான். நான் ஃபஸ்ட்டே லைட்டாக உப்பு போட்டதுனால இப்போ ஜாயின் ஆகிறதுக்கு கூட தேவையான அளவு உப்பையும் போட்டு மல்லி தூவி இறக்குனா சுட சுட தீயல் சூப்பராக ரெடி. அதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ் தான் மேட்டரு. தொட்டுக்கிறதுக்கு சவ் கூட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல சவ் 4-5 சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி, காயம், உப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா, நான் கீரி போடலை, காரம் விரும்புகிறவங்க கொஞ்சம் கீரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி, தண்ணி எல்லாம் ஊற்றி ஒரே குக்கரில் ஒரு 3 விசில் நல்லா வச்சு எடுத்தால் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆயிலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காயம், கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க இதில் ஒரு வத்தல் கிள்ளி போட்டால் இன்னும் மணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு தாளித்து பரட்டி எடுத்தால் ரெடி. இப்போது சுட சுட சோறு வச்சு தீயல் வச்சு சவ் கூட்டோட சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தரமான வீடியோஸாக வெயிட்டிங். Until then, டாடா.